ஓம் முருகா சரணம். வாழ்க வளர்க வையக மக்கள் அனைவரும். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதையும், பிரம்ம முகூர்த்தம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப காரியங்களும் நடப்பதற்கு பயன்படும் பிரம்ம முகூர்த்தம் பற்றி அறிந்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் படைப்பாளியின் நேரமாகும். படைப்பாளர் அல்லது பிரம்மா என்றும், இறுதி அறிவு மற்றும் முகூர்த்தம் என்பது காலத்தை குறிக்கின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்பது இறுதியான அறிவை உணர சரியான காலம். 1. முகூர்த்தம் 48 நிமிடங்கள். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன் சரியாக 2 முகூர்த்தங்களில் தொடங்குகிறது. எனவே இது சூரிய உதயத்திற்கு 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன் தொடங்கி 48 நிமிடங்களுக்குள் முடிவடைகின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன என்பதை பார்ப்போம். 14 புராணங்களில் ஒன்றான சிவபுராணத்தில் சிருஷ்டி காண்டம் 11 மற்றும் 13வது அத்தியாயங்களில் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பகலும் இரவும் சேர்ந்த ஒரு நாளைக்கு 30 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு பிரிக்கு வரும் 2 நாழிகை காலம் 48 நிமிடம் ஒரு முகூர்த்தமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. அவற்றின் பெயர்களையும் சொல்லியுள்ளது. நாம் ஒவ்வொன்று முகூர்த்தங்களாக இப்போது பார்க்கலாம். 1. ருத்ர முகூர்த்தம். காலை 6 மணி முதல் 6:48 மணி வரை. 2. ஹாகி முகூர்த்தம். 6:48 மணி முதல் 7:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 3. மித்ர முகூர்த்தம். 7:36 மணி முதல் 8:24 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 4. பித்ரு முகூர்த்தம். 8:24 மணி முதல் 9:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 5. வசு முகூர்த்தம். 9:12 மணி முதல் 10 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 6. வராக முகூர்த்தம். 10 மணி முதல் 10:48 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 7. விச்வேத முகூர்த்தம். 10:48 மணி முதல் 11:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 8. காலை விதி முகூர்த்தம். 11:36 மணி முதல் பகல் 12:24 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 9. சுதமுகி முகூர்த்தம். பகல் 12:24 மணி முதல் பகல் 1:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 10. புருஷோத்த முகூர்த்தம். பகல் 1:12 மணி முதல் 2 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 11. பாகினி முகூர்த்தம். பிற்பகல் 2 மணி முதல் 2:48 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 12. நக்தனகர முகூர்த்தம். பிற்பகல் 2:48 மணி முதல் 3:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 13. வருண முகூர்த்தம். 3:36 மணி முதல் 4:24 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 14. அயர்மன் முகூர்த்தம். பிற்பகல் 4:24 மணி முதல் 5:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 15. பக முகூர்த்தம். மாலை 5:12 மணி முதல் 6 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 16. கிரிச முகூர்த்தம். இரவு 6 மணி முதல் 6:48 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 17. அஜபாத முகூர்த்தம். இரவு 6:48 மணி முதல் 7:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 18. ஹகி
புத்திய முகூர்த்தம் இரவு 7:36 மணி முதல் 8:24 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 19 புஷ்ய முகூர்த்தம் இரவு 8:24 மணி முதல் 9:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 20 அஸ்வினி முகூர்த்தம் இரவு 9:12 மணி முதல் 10 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 21 ஏம முகூர்த்தம் இரவு 10 மணி முதல் 10:48 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 22 அக்னி முகூர்த்தம் இரவு 10:48 மணி முதல் 11:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 24 விதத்ரு முகூர்த்தம் இரவு 11:36 மணி முதல் மறுநாள் 12:24 மணி வரை இந்த முகூர்த்தம். கண்ட முகூர்த்தம் மறுநாள் தொடங்கும் நேரம் 12:24 மணி முதல் 1:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 25 அதிதி முகூர்த்தம் மறுநாள் தொடங்கும் காலை 1:12 மணி முதல் 2 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 26 ஜீவ அமிர்த முகூர்த்தம் மறுநாள் 2 மணி முதல் 2:48 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 27 விஷ்ணு முகூர்த்தம் 2:48 மணி முதல் 3:36 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 28 தித்மத்யுதி முகூர்த்தம் காலை 3:36 மணி முதல் 4:26 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 29 பிரம்ம முகூர்த்தம் முக்கியமான முகூர்த்தம். இந்த முகூர்த்தம்தான் நமக்கு சிறந்த முகூர்த்தமாக கூறப்படுகிறது. 4:24 மணி முதல் காலை 5:12 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். 30 சமுத்திர முகூர்த்தம் 5:12 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த முகூர்த்தமாகும். சூரிய உதயமாகும் முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தமாகும். மேலே சொல்லியவற்றில் 29வதாக சொல்லப்பட்டிருப்பதுதான் பிரம்ம முகூர்த்தமாகும். அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்த முகூர்த்தமாகும். மேலும் 26வது முகூர்த்தமான ஜீவ அமிர்த முகூர்த்தமும் மற்றும் 29வது முகூர்த்தமான பிரம்ம முகூர்த்தமும் ஆகியவை இறை வழிபாட்டுக்கு மற்றும் திருமண வைபவங்களுக்கும் மிக சிறப்பான முகூர்த்தமாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு அப்பன் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று இந்த பிரம்ம முகூர்த்தம் சிறப்பான முகூர்த்தமாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ வையக மக்கள் அனைவருக்கும் அப்பன் முருகனின் அருள் கிடைக்கப் பெறுக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம்.